ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மும்பை அட்டாக்கில் தொடர்புள்ள முக்கிய பயங்கரவாதியை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தி கொண்டு வர 6 ஆண்டுகளாக இந்தியா நடத்திய சட்ட போராட்டம் இப்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அப்படி என்ன நடந்தது? யார் அந்த பயங்கரவாதி என்பதை பார்க்கலாம். உலகை உலுக்கிய கொடூர பயங்கரவாத தாக்குதலில் ஒன்று மும்பை அட்டாக். 2008 நவம்பரில் அடுத்தடுத்து 8 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 166 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய 10 பயங்கரவாதிகளில் 9 பேரை நம் பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு பொசுக்கினர். அஜ்மல் கசாப் என்ற பயங்கரவாதி மட்டும் உயிருடன் பிடிபட்டான். விசாரணைக்கு பிறகு அவன் தூக்கிலிடப்பட்டான். பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புதான் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியது. இவர்களுக்கு பின்னால் இருந்து உதவியது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI. ஸ்பாட்டுக்கு வந்தது 10 பேர்தான் என்றாலும் இவர்களுக்கு பின்னால் இருந்து திட்டத்தை வகுத்து கொடுத்த முக்கிய பயங்கரவாதிகள், திட்டத்துக்கு துணை போனவர்கள் என பலருக்கும் தாக்குதலில் தொடர்பு உண்டு. அவர்களில் முக்கியமான 2 பயங்கரவாதிகள் தகாவூர் உசேன் ராணா மற்றும் தாவூத் கிலானி என்று அழைக்கப்படும் டேவிட் கோல்மன் ஹெட்லி. இருவரும் இப்போது அமெரிக்கா வசம் உள்ளனர். இதில் தகாவூர் ராணாவை நாடு கடத்தல் முறையை பயன்படுத்தி இந்தியா கொண்டுவர மத்திய அரசு 2019 முயற்சி எடுத்தது. இந்தியா அமெரிக்கா இடையே கைதிகளை பரஸ்பரமாக பரிமாறும் ஒப்பந்தம் 1998 முதல் நடைமுறையில் உள்ளது. இதை பயன்படுத்திதான் தகாவூர் ராணாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று இந்தியா கோரியது. இதற்கு அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டது. ஆனால் அமெரிக்காவின் முடிவை எதிர்த்து தகாவூர் ராணா கோர்ட்டில் வழக்கு தொடுத்தான். மாவட்ட கோர்ட், ஃபெடரல் கோர்ட் என அடுத்தடுத்து எல்லா இடங்களிலும் அவனது மனுக்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டன. இறுதியாக அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் உதவியை நாடினான். அங்கும் அவனது மனு டிசம்பர் மாதம் தள்ளுபடியானது. மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தான். அதையும் இப்போது சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துவிட்டது. அமெரிக்கா இந்தியா இடையே இருக்கும் ஒப்பந்தத்தை காட்டி அவனை இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி அளித்தது. இனி எந்த முறையீடும் செய்ய முடியாது என்று அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் கூறிவிட்டது. சட்டத்தின் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டதால் பயங்கரவாதி தகாவூர் ராணா நாடு கடத்தப்படுவது உறுதியாகிவிட்டது. இதுதான் 2019 முதல் இந்தியா நடத்தி வந்த சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தகாவூர் ஹுசேன் கனடா வாழ் பாகிஸ்தானி. அவனை வசமாக சிக்க வைத்தது அவனது நண்பன் டேவிட் கோல்மன் என்ற அமெரிக்க வாழ் பாகிஸ்தானி. 2 பேரும் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த மிகப்பெரிய பயங்கரவாதிகள். 2009 அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தபோதுதான் 2 பேரையும் சிகாகோவில் வைத்து FBI கைது செய்தது. அதாவது அமெரிக்க பத்திரிகை ஒன்று முகமது நபிகள் படத்தை கார்ட்டூனாக வெளியிட்டு இருந்தது. அந்த பத்திரிகை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா சதித்திட்டம் தீட்டியது. அதற்கு தேவையான உளவு வேலையில் தகாவூரும் டேவிட் கோல்மேனும் ஈடுபட்டிருந்த போதுதான் சிக்கினர். இதற்கிடையே மும்பை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவுக்கு விசாரிக்க சென்ற இந்திய அதிகாரிகளிடம் டேவிட் கோல்மன் ஹெட்லி அப்ரூவர் ஆனான். மும்பை தாக்குதலில் எனக்கு தொடர்பு இருப்பது உண்மைதான். 2007, 2008 ஆண்டுகளில் 5 முறை மும்பை வந்தேன். தாக்குதல் நடத்த வேண்டிய இடங்கள் தொடர்பாக உளவு பார்த்து லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்கு சொன்னேன். எனக்கு எல்லா வகையிலும் உதவியது எனது நண்பன் தகாவூர் ராணாதான். அவன்தான் பொருளுதவி, பண உதவி செய்தான். நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அடைக்கலம் தந்ததும் அவன்தான் என்று டேவிட் கோல்மேன் ஒப்புக்கொண்டான். டேவிட் கோல்மேன் சாதாரண ஆள் இல்லை. அமெரிக்காவில் இருந்து கொண்டு அந்த நாட்டுக்கே டிமிக்கி கொடுத்தவன். பாகிஸ்தான் தந்தைக்கும் அமெரிக்க தாய்க்கும் பிறந்த ஒரு முஸ்லீம் அவன். ஆனால் தன்னை யூதன் போல காட்டிக்கொண்டான். போதை கடத்தல் சம்பவங்களில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு உதவுவது போல் நடித்தான்.
பின்னர்தான் அவன் பயங்கரவாதி என்பது தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு மும்பை தாக்குதல் வழக்கில் டேவிட் கோல்மன் ஹெட்லிக்கு 35 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது அமெரிக்க கோர்ட். தகாவூர் ராணா பற்றி டேவிட் கோல்மன் இந்திய அதிகாரிகளிடம் அளித்த பல தகவல்கள் திடுக்கிட வைத்தன. தகாவூர் ராணா அடிப்படையில் ஒரு டாக்டர். பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்தான். அவனுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயுடன் அப்போதே நெருங்கிய நட்பு இருந்தது. அப்படியே லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாதிகளுடனும் உறவை வளர்த்தான். அதன் பிறகு கனடாவில் செட்டில் ஆகி அங்கேயே குடியுரிமை பெற்றுக்கொண்டான். கனடா சென்ற பிறகு பிசினஸ்மேன் ஆகிவிட்டான். உண்மையில் அவன் தொழிலதிபர் போர்வையில் ஒளிந்திருந்த பயங்கரவாதி. அவனுக்கு லஷ்கர் இ தொய்பா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது. அதுதான் மும்பை தாக்குதலுக்கு தேவையான தகவல்களை திரட்டி வருவது. அதன்படி அவன் தனது மனைவியுடன் மும்பை வந்தான். தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தான். ஹோட்டலின் அனைத்து இடங்களையும் உளவு பார்த்தான். தாக்குதல் நடத்த வேண்டிய மற்ற இடங்கள் பற்றியும் தகவல் திரட்டினான். எல்லாவற்றையும் லஷ்கர் இ தொய்பாவுக்கு அனுப்பி வைத்தான். அதன் அடிப்படையில்தான் பயங்கரவாதிகள் மும்பை தாஜ் ஹோட்டலை தாக்கினர். அது மட்டுமல்ல, தாக்குதல் நடத்திய 10 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானில்தான் பயிற்சி பெற்றனர். அவர்கள் தங்குவதற்கு, பயிற்சி பெறுவதற்கு தேவையான இடவசதியையும் தகாவூர் ராணா தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். மும்பை தாக்குதலில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பயங்கரவாதி இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டால் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரக்கூடும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மேலும் கூறியது, தகாவூர் ராணாவை நாடு கடத்த அனுமதி கிடைத்திருப்பது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமல்ல, இந்தியாவில் தப்பு செய்துவிட்டு உலகின் எந்த மூலைக்கு சென்று மறைந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு ஒரு பாடம். கோர்ட் நடைமுறை, அமெரிக்க அரசின் நடைமுறைகள் முடிந்ததும் தகாவூர் ராணாவை அழைத்து வர இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா செல்வார்கள். பலத்த பாதுகாப்புடன் அவன் கொண்டு வரப்படுவான். அவன் மீது புதிதாக வழக்கு பதிவு செய்யப்படும். குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அவனை கஸ்டடியில் வைத்து விசாரிக்கும் போது இன்னும் புதிய தகவல்கள் வெளிவரக்கூடும். அவன் யாரையாவது புதிதாக கை காட்டலாம். அப்படி கை காட்டினால் மும்பை தாக்குதல் வழக்கை மறுபடியும் இந்தியா தூசு தட்டும். இதன் மூலம் ஒளிந்து கொண்டிருக்கும் வேறு பல பயங்கரவாதிகளும் சிக்கக்கூடும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர்.